வெல்கம் டு எட்டினர்லாக்டூ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தோசைக்கல்லே சுட்ட சிக்கன் தான் பார்க்க போறோம். என்னென்ன ஆட் பண்ணி சொல்லட்டுமா? மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், அதுமா எலுமிச்சை சாறு பிடிக்கும். லாஸ்ட் அண்ட் சிக்கன் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போறோம். நல்லா எல்லா சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா பண்ணணும். கலர் வரும். ஓகே, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போறோம். சரி, நீங்க எவ்வளோ எடுத்து வச்சு இப்போ நெக்ஸ்ட் தயிர் ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சொன்னமே மிளகாத்தூளும் கரம் மசாலும் சிக்கன் மசாலும் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ண போகிறோம். கொட்டுறேன் ஃபஸ்ட்டு. கொட்டிட்டு ஓகே, கொட்டி முடிச்சாச்சு. இன்னும் இருக்க போல நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நம்ம பண்ணி போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிணைஞ்சிட்டு இருக்கோம். பாருங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி கலர் ஆகும். பாத்தீங்களா? இந்த கலர் ஆகும். பாக்கும் இது நல்லா ஆகும். A few moments later. ஓகே, இப்போ நம்ம லெமனை புழிஞ்சிடலாம். ஓபன் பண்ணி இந்த சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து இதுக்குள்ள வச்சுட்டு இதை போட்டு அமுக்கணும். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? புரிஞ்சாச்சு. நம்ம மறுபடியும் ஆட் பண்ண போறோம். அம்மா குத்துது. டேய், மெல்ல மெல்ல. நீங்க ஜாக்கிரதையா செய்றீங்க. குத்தும், சில இடத்துல குத்தும். ஆஹா. தண்ணி வந்து இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து என்ன போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. தயிர் போட்டனால அதுவே தண்ணி ஆட் ஆயிருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இது நம்ம சுட்டு சாப்பிட்டோம். ஓகே, வந்து நம்ம தோசை பற்ற வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். தோசை வச்சுட்டோம். எண்ணெய் வச்சுருக்கோம். அது மாதிரி சிக்கன் வச்சுருக்கோம். அவங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? எடுத்து ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்ற போடுறோம்னா ஜம்ப் ஆச்சுல மேல கொஞ்சம் தள்ளி நிற்கணும். போடுறதுக்காக நீங்க இவ்வளவு கிட்ட நிற்க கூடாது. சப்போஸ் ஜம்ப் பண்றது மேல நம்ம மேல பட்டுச்சுன்னா சூப்பரா ஸ்மெல்லா இருக்கு. எங்க டாடி வந்து செஞ்சு தந்திருக்காங்க ஒரு நாளைக்கு. நானும் முடிச்சுட்டு ரசித்து சாப்பிடுவேன். இதை நம்ம வந்து இப்ப எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேரட் எடுத்து போட போறோம். வெங்காயம் எடுத்து வைக்க போறோம். இது லாஸ்ட் எது வைக்கணும் எனக்கு தெரியாது. நல்லா பரணும். போட போறோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வா, சம
கறி எடுத்து வச்சிருக்கேன், நான் சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். டாடி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது. சூப்பரா இருக்கு. நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எட்டினா